அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் அல்லாஹ் தாலாவுக்கு ரொம்ப பிடித்தமான அதை கொண்டு கேட்டால் நமது துஆவை அல்லாஹ் மறுக்காமல் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் கண்களை மூடி இந்த திக்ரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் ஒரே இருப்பில் 100 முறை ஒதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அனைத்து தேவைகளையும் கபூலாக்குவான். அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான திக்ர் என்ன அப்படின்னா, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். இந்த ஒரு திக்ரு நசீபை மாற்றி அமைக்கச் சொல்லி கேட்டாலும் அல்லாஹ் மாற்றி தருவானாம். அந்த அளவு ஒரு பலமிக்க ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது. இது திருக்குரான்ல நிறைய இடங்கள்ல வசனமாகவும் வந்திருக்கு. இன்னும் கலிமா தௌஹீதில் இடம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையாகவும் இருக்கு. இதுல அல்லாஹ்வினுடைய ஒரு சிறந்த திருநாமம் இருக்கு. அதனால தான் இதற்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன திருநாமம் அப்படின்னா கதீர். கதீர் அப்படின்னா சக்தி மிகுந்தவன், பேராற்றலுடையவன். இந்த வார்த்தையை கொண்டு கேட்கும்போது நம்ம எந்த விஷயத்தை கேட்டாலும் அல்லாஹ் அந்த விஷயத்தின் மீது சக்தி பெற்றவனாக தான் இருக்கிறான். அதை நம்பி நம்ம இந்த வார்த்தையை சொல்லி ரப்பே இதன் மீது சக்தி பெற்றவன் நீதான் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சியோட நமது துஆவுக்கு பதில் தருவானாம். இது நசீபையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட திக்ர். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த தேவை வேண்டுமானாலும் இந்த திக்ரை கண்களை மூடி 100 முறை தஸ்பீஹ் செய்யுங்க. இதற்கான நன்மையும் கிடைக்கும். இன்னும் விரைவாக உங்களது துஆவும் அங்கீகரிக்கப்படும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.